90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டசபைக்கான தேர்தலில் இன்று காலை 7 மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்கியது. ஹரியானாவில் முதலமைச்சர் நயாப் சிங் சைனி தலைமையிலான பாஜக ஆட்சி நடந்து வருகிறது. இந்நிலையில் 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டசபைக்கான தேர்தல் ஒரே கட்டத்தில் இன்று நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி இன்று காலை 7 மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்கியது. இந்த தேர்தலில் 1031 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அவர்களில் முதலமைச்சர் நயாப் சிங் சைனி, எதிர்க்கட்சி தலைவர் பூபிந்தர் சிங் ஹைடா, ஜனநாயக ஜனதா கட்சி தலைவர் துஷ்யந்த் சௌதாலா, லோக்தளம் தலைவர் அபய் சிங் சௌதாலா, மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்கள் ஆவர். அதன்படி ஹரியானா முழுவதும் 20,629 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. 2 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடக்கிறது. 90 தொகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஹரியானா சட்டசபை தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் தனித்து போட்டியிடுகின்றது. லோக்தளம், பகுஜன் சமாஜ் கட்சி, ஜனநாயக ஜனதா கட்சி, ஆசாத் சமாஜ் கட்சி ஆகியவை கூட்டணியாக போட்டியிடுகின்றன. இந்த தேர்தலில் 2 முறை ஆட்சியை பிடித்துள்ள பாஜக 3வது முறையாக வெற்றி பெறும் முனைப்புடன் உள்ளது. தேர்தலில் வாக்களிப்பதற்காக வாக்காளர்கள் காலையிலேயே ஆர்வத்துடன் வந்து வாக்கு மையத்தில் வரிசையில் காத்திருக்கின்றனர்.